குட்டி குழந்தைகளே, ஒரு காலத்துல ஒரு நாணம் மிகுந்த குட்டி ஆமை இருந்துச்சு. அட, இலை விழுந்தாலும் அதுக்கு பயமா நடுங்கும் அளவுக்கு மெத்தமா இருக்கும். அப்படி ஒரு நாள்ல கிராமமே இருளால் மூடிட்டு கருமை மேகங்கள் கூடி மின்னல் சத்தம் கேட்டு எல்லா விலங்குகளும் பீதிப்பட்டு ஓடிட்டாங்க. ஆனா நம்ம குட்டி ஆமை மட்டும் அங்கேயே நிக்குது. இதயத்துல பயம் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னு மெதுவா யோசிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் அதுக்கு வர புயலுக்கு நடுவே பாதை தெரியாமலும் நான் முயற்சி பண்ணணும்னு ஒரு முடிவோடு மெதுவா முன்னேறி போகுது. மழை பொழிய மரைக்கட்டையெல்லாம் வலிக்கு விடுது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி பெரிய மின்னல் நாகம் இருக்கிற வெளிச்சத்துக்குள்ள போகுது. நாகம் பெரிய ஒளியோடு தலை குனிஞ்சு ஆமையை பார்க்குது. நம்ம குட்டி ஆமை உயிர் பயம் இருந்தாலும் கொஞ்சம் தலை நிமிர்த்தி அதை பார்க்குது. அப்போ ஒரு மின்னல் வளையம் ஆமையை சுற்றி பிரகாசிக்குது. அப்போ ஆமையின் சிப்பி இருக்குல்ல, அது சுடர்கள் பட்டு ஒளி மாதிரி மின்னுது. அவ்வளவு நேரம் கோபமா இருந்த நாகம் இதை பார்த்து கோபம் தணிந்து அங்கிருந்து போயிடுது. அப்போ அங்க இருந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு போய் அந்த நாகம் ஒளி துகளாட்டு வானத்துக்கே பறந்து போகுது. கிராமத்துக்கு அமைதி கிடைக்குது. நம்ம குட்டி ஆமையும் பெருமைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லுக்கு மேல வந்து நின்று சிரிக்குது. அதுதான் அம்மா சொல்லுவாங்க, பயம் இல்லாததுதான் தைரியம் இல்லை, பயம் இருந்தாலும் அதை தாண்டிட்டு முன்ன போறதுதான் நிஜமான தைரியம். புரியுதுங்களா பாப்பா?